சுண்டலுக்கு சுண்டல் இல்ல. என்னதான் பண்ண வசந்தா? நீ என்னைக்கு எல்லாம் வாங்கி பண்ணிருக்கா? சரி, இந்த உமாட்ட போய் வாங்கலாம்னு பார்த்தா அவ வேலை செய்ய மாச்சப்பட்டு அவ அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கா. நம்ம ஃப்ரெண்டு தான் மினி இருக்காளே, அவட்டையும் வாங்கிடுவோம் தேவையான பொருளை. அவட்ட கிடைக்கலன்னா லட்சுமியா கடை கொஞ்சம் வாங்கிடுவோம். அப்படியே உப்பேத்திர வேண்டியதான். இந்த தூண்டு இந்த சின்ன பொருளுக்கெல்லாம் இனிமே யாராவது செலவு பண்ணிட்டா இருப்பாவ. அப்படி எப்படி ஓட்டிட வேண்டியதான். என்ன கரெக்ட் தானே? இந்த பாரு மருமகளே, போதல்ல இது. எப்படி எத்த இது காணோம்? இது நம்ம நாத்துக்கே காணாது. அப்படி சொல்லியோ? சரி நில்லு, என்ன கொஞ்சம் துருவி தாரேன். மலமலன்னு பண்ணுங்க. இப்படி மாமியார்கிட்ட வேலை வாங்குறதும் ஒரு தனி சந்தோஷம் தான். வரவட்டி வருவே, உங்க வீட்ல பண்ணி திங்கன்னு நடப்பில்ல, இங்க ஓடி வந்துக்கா. இல்லம்மா, நான் ஏதாவது பண்ணனும்னு நினைச்சாலே ஒரே சோம்பலா இருக்கு. அதான் காலையில எழும்பி குளிச்சு இங்க ஓடி வந்துட்டேன். அதானே பண்டிகை நாள், அதுமா வீட்ல பூஜை பண்ணோம், எல்லா பலகாரத்தையும் பண்ணோம், சாமி கூப்பிட்டோம்னு நினைப்பில்ல. அந்த பிள்ளையார் தான் உனக்கு நல்ல அறிவை தரணும். பிள்ளையார் எனக்கு ஆல்ரெடி நிறைய அறிவு தந்திருக்காருமா, அதனால தான் நான் இங்க ஓடி வந்திருக்கேன். இந்த வாய் மட்டும் இல்லையோ, உன்னை நாய் தூக்கிட்டு போயிரும். நாய். அண்ணி, நீங்க என்ன கொழுக்கட்டை செய்யாம கேரட் போட்டு வெட்டிட்டு இருக்கீங்க? அதானே, நீ கொழுக்கட்டையும் சுண்டலையும் திம்பா, நான் பெத்தையும் சீனி என்னத்து திங்கும். அவளுக்காண்டிதான் கேரட்டை வெட்டி பியூரி பண்ணி கொடுக்க போறேன். ஓ, சீனி பாப்பாக்கா? சரி சரி பண்ணுங்க. மினி மினி வாங்கக்கா. என்ன காலையில எங்க வீட்டு பக்கம் வந்திருக்கியே? அது ஒண்ணும் இல்ல மினி, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்ல, அதான் கொழுக்கட்டை செய்யலாமேன்னு அரிசி மாவு டப்பாவை திறந்தேன் பாத்துக்க. திறந்து பார்த்தா உள்ள மாவு கொஞ்சோண்டு தான் இருந்து பாத்துக்க. அதான் இனி காலங்காத்தாலேயே எங்க கடைக்கு போவ அப்படின்னு அதான் பக்கத்துல நம்ம மினி இருக்காளே, அவட்ட போய் வாங்கிட்டு வருமேன்னு ஒரு எட்டு வந்தேன். நீங்க நைட் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, தேவையான பொருளை எடுத்து வைக்கணும், உங்களுக்கு தெரியாதா? ஓ உமாவா, நீ இங்க இருக்க? நீனே உன் வீட்ல கொழுக்கட்டை செய்யாம இங்க வந்து இருக்கா? நானாச்சு சரி காலையில எல்லாம் பாத்துக்கலாம்னு பார்த்தேன். ஆனா அந்த அரிசி மாவு டப்பா என்ன ஏமாத்திட்டு பாத்துக்க. அது என்ன அரிசி மாவு டப்பாவா இல்ல அக்ஷய பாத்திரமா? நீங்க ஒரு தடவை வாங்கி போட்டோன்னே வந்துகிட்டே இருக்கிறதுக்கு மாசம் மாசம் வாங்கி போட்டா இருக்கும். நீங்க தான் வாங்குறதே கிடையாது. ஆமா, எல்லாத்தையும் பார்த்த மாதிரி ரெண்டு பேரும் நீட்டிடுவாளுவ. என்னக்கா சத்தத்தை காணோம்? அது ஒண்ணும் இல்ல, சும்மா தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் பாத்துக்க. மர்மோளே, செத்தோல அந்த அரிசி மாவு கொடுத்து விடு. பண்டிகை நாளதுமா நம்ம வீட்டை தேடி வந்திருக்கா, நம்ம கொடுத்து தான் விடணும். கொடுத்து விடு. சரி தே, கொண்டாங்க அந்த கிண்ணத்தை. மினி கேட்ஸ். அதானே என் மர்மவளா கொக்கா. நல்ல வாசனை வருது. அவிச்சு வச்ச கொழுக்கட்டையே தந்தா நல்லா தான் இருக்கும். கேட்டா அடிச்சு விடுவாள்வே. அரிசி மாவே வாங்கிட்டு போயிருவோம். டீக்கா இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மினி. பை. வரேனா? அம்மா, இவ்ளோ நேரம் ஒரு ஐட்டம் கூட செய்யலையாமா? நானும் எல்லாம் செஞ்சிருப்பேன்னு ஓடி வந்தேன். இந்த அடுப்புல வெந்துகிட்டு இருக்கு, வாயை கொண்டா அள்ளி தட்டுறேன் வாயில, அப்படியே தின்னு. ஐயோ வேண்டாம் நீ, சும்மா தமாஸ்க்கு சொன்னேன். மினியத்தே. வாமா, என்னாச்சு? இப்பதானே உங்க அம்மா வந்துட்டு போனவ? மர்மவளே, இந்த பிள்ளை யாரு? வசந்தாக்கு மவளா? ஆமாம்மா, வசந்தாக்கு மவதான். உனக்கு அடையாளம் தெரியலையா? சோ எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான் இருக்குவே, அதான் டவுட்ல கேட்டேன். ஜில்லே, என்னாச்சு திடீர்னு இங்க வந்திருக்கா? அது ஒண்ணும் இல்ல சித்தி. அம்மா கொழுக்கட்டையில பூரணம் பண்ண தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னாவே. எங்கம்மா போய் தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னாங்க? கடைக்கு தான் போய் சொல்லிருப்பாங்க உன்னைய. நீ இங்க வந்திருக்கா? இல்ல சித்தி, அம்மா தான் மினி அத்தை வீட்ல நிறைய தேங்காய் இருக்கு, அந்த பாட்டி தேங்காய் துருவிட்டு இருக்காங்க, அங்க இருந்து ஒரு தேங்காய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க சித்தி. பாட்டி அம்மா இந்த வசந்தாக்காவே. விடுநாத்து, அவிய வந்தாவன்னா யாசி கிழிச்சு விடுவேன்னு தெரிஞ்சுதான் அவிய மோவலாம் அனுப்பி விட்டுருக்காவ. ஆமா, இந்த பிள்ளை என்ன பண்ணும்? இந்த ஜில்லு மெதுவா பார்த்து கொண்டு போய் என்ன. இந்த வசந்தாக்காக்கு அறிவே கிடையாது போல. எல்லாம் ஏன்ட்ட ஆட்டே போடலாம் இருந்தா பாத்துக்கமா. நான் இங்க வந்தத பார்த்தாவே, அதான் எல்லாத்தையும் இங்க வந்து கேட்டிட்டு இருக்கா அந்த அக்கா. சரி விடு, பண்டிகை நாள் அதுமா அப்படி கோவப்படாத. சிறிது நேரத்திற்கு பிறகு இங்க உட்கார்ந்து சாப்பிடு நாத்து. ஏன் அப்படி அங்க நின்னுட்டு இருக்கா? என்னி, எனக்கு அந்த கொழுக்கட்டையோட இந்த வெள்ளை கொழுக்கட்டை தான் பிடிச்சிருக்கு. நான் அங்க வந்தேன்னா நீங்களே அதை தின்னு விடுவீங்க. நான் இங்கே நின்னு நானே தின்னுறேன். எனக்கு அங்க உட்கார்ந்து தின்னணும்னு ஆசை இல்ல. கொழுக்கட்டைல மர்மவளே அழகு போல வந்திருக்கு இந்த வருஷம். நான் தேங்காய் துருவனை பத்தியா, அதனாலதான். ஓ, அந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் அந்த கொழுக்கட்டை நல்லா இருக்கும். ஆமா, பின்ன அனுபவம்ல. மினி வாங்கக்கா வாங்க, கொழுக்கட்டை செஞ்சுட்டீங்களா? கொழுக்கட்டைலாம் செஞ்சுட்டேன் மினி. நீங்கெல்லாம் சாமி கும்பிட்டாச்சா? கொழுக்கட்டை சாப்பிடே ஆரம்பிச்சாச்சு போலயே. ஆமாமா, நாங்க எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு பூசை பண்ணி இப்போ அதான் சாப்பிட உட்கார்ந்திருக்கோம். நீ வா, ஒரு கொழுக்கட்டை சாப்பிடு. ஓ அப்படியா? ஆமாக்கா. நீங்க திரும்பி வந்திருக்கீங்களே, என்ன செய்தி? ச்சே, என்னத்த சொல்லவுமா? எப்படியோ கொழுக்கட்டையா வச்சிட்டேன். என்ன சுண்டல் பண்ணனும் பாத்தியா? அதுக்கு இந்த கொண்டகடலை ஊறவே இல்ல. அதான் சரி மினி ஏதாவது கொண்டகடலையை ஊற வச்சிருந்தது இருக்கான்னு
அது வேறயா? ஆமா மினி, என்னத்த சொல்ல, எல்லாம் மறதிவதான். அதான் நீதான் கொடகடல ஊற வச்சிருப்பல்ல, கொஞ்சம் இருந்தா தாமினி. அப்படியே சுண்டல் பண்ணிருந்தேன்னா டைரக்டா சுண்டல் தந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஆமா, ஓசில கிடைச்சா நீ எப்படி தப்பா நினைப்பா? ஆமா, பெரிய எப்படி சொல்ல, சரி மாவு கேட்டு வந்தா தந்தோம், அப்புறம் மொவள விட்டு தேங்காய் கேட்டு வந்தா சரி அதையும் கொடுத்தோம். இப்போ கொடகடலையும் கேக்க இங்க வந்திருக்கா, அப்ப நீ என்னத்த தான் படிய விடாடுறா? எல்லாம் இங்க இருந்து வாங்கிட்டு வரா. ஆமாதே, இவளுக்குலாம் இப்படி வாயால சொன்னா சரிப்பட்டு வராது, கையால சொன்னாதான் சரிப்பட்டு வரும். எம்மாடி, எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டால்வே, ஓடுனாதான் சரிப்படும். நில்லுங்கக்கா, கேட்காத மாட்டி ஓடிரு வசந்தா. நில்லுங்கக்கா. ஓடிட்டாவோ, எப்படிதான் மனசு வருமோ தெரியல. நாத்து, உங்க குடும்பமே விவகாரமான குடும்பமா தான் இருக்கு.